ஃப்ரெண்ட்ஸ், காரியங்கள்லாம் கரெக்டாக நடந்துட்டுருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த நன்மைகளை தேடி அந்த நற்செய்தி வர்றதுக்கு 4ஆம் தேதி வரை காத்திருக்கணும். நம்ம ஊர்லலாம் இப்போ பயங்கர சூடு அடிக்கிறதாட்டு அறிய முடிஞ்சுது. அதுவும் ஒரு சுட்டரிக்கும் சூடு, அனல் காற்று பறக்கிறது மாதிரி சூடு அடிக்குதுன்னு அறிய முடிஞ்சுது. முன்னாலெல்லாம் வளைகுடாவில் தான் இது மாதிரி சூடு அடிக்கும். நம்ம ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம். இப்போ வெயில் இல்லாத பகல் நேரங்கள் இல்லாத நேரங்கள்லையும் மாலை நேரங்கள்லையும் இரவு அதிகாலையிலெல்லாம் பயங்கர சூடாட்டு நம்ம ரூம்லலாம் இருந்தோன்னா அப்படி குளித்தது மாதிரி ஆகும், வேர்த்து குளித்தது மாதிரி ஆகும். இப்போ அதே வெதரு இப்போ நம்ம ஊரில் வந்திருக்குது. பட் நம்ம ஊரில் முன்னால் இருந்த அந்த ஒரு நல்ல காலநிலை, நல்ல அந்த கிளைமேட்டு இப்போ வளைகுடாலெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சவுதி அரேபியாலாம் பார்த்தீங்கன்னா கழிஞ்ச ஒரு 6 to 8 மாதம் நல்ல கிளைமேட் இங்கே போயிட்டுருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு 3 month ஒரு குளிர்காலமாக இருந்தது. அதுக்கப்புறமாட்டு ஒரு நல்ல சூடொன்றும் இல்லாமல் நல்ல ஒரு காலநிலை போயிட்டுருக்குது. அது குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளால் நல்ல மழை அடிக்கும்னு சொல்லிட்டு காலநிலை அறிவிப்பு மையம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் திங்கள் செவ்வாய் மழை அடிக்கல. நேற்று காலை புதன் வியாழனில் காலையில் ஒரு சின்ன ஒரு சாரல் அடிக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஊட்டியிலலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே உள்ள வெதர் எப்படின்னாக்கா ஒரு கார் மேகமும் ஒரு சிறிய மலைச்சாரலும் ஒரு சிலிசிலிவான ஒரு காற்றும் அப்படின்னு ஒரு நல்ல வெதர் போயிட்டுருக்குது. முன்னால் நம்ம ஊரில் எல்லாம் தான் இந்த வெதர் இருக்கும். ஆனால் இப்போ நேர கிளைமேட் இந்த உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு காலநிலை மாற்றம் நடந்திருக்குது. இப்போ நம்ம ஊரில் இப்போ இருக்கிற கிளைமேட்டு நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லை, நம்ம அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அங்கே எல்லாமே இப்படி தான் கடுமையான சூடு அடிச்சிட்டு இருக்குது. பட் வளைகுடாவில் நேர அப்படி சூடு மாறிட்டுது. இங்கே நல்ல காலநிலை போயிட்டுருக்குது. சவுதி அரேபியாவில் இப்போ இருக்கிற கிளைமேட்டை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் ஒரு டீயை போட்டுட்டு வெளியே வந்து உட்காந்து அப்படி சில் பண்ணி குடிச்சிட்டு இருந்தாக்கா சூப்பராக ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் உட்காந்துருந்து இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த கிளைமேட்டு கொஞ்ச நாள் எப்படி தொடர்ந்துனாக்கா அட்லீஸ்ட் ஒரு 1 month தொடர்ந்துனாக்கா ஹாஜிகளுக்கு நல்ல ஒரு வெதரில் ஹஜ்ஜி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த அளவு நல்ல கிளைமேட் இல்லாட்டாலும் சூடு தொடங்கினாலும் ஒரு மிதமான ஒரு காலநிலை தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு வெதரில் ஹஜ்ஜி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். நன்றி.